அன்பு வணக்கம். நிகழ்வின் தலைவர் இனிய நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிற அண்ணன் ரவி கார்த்திகேயன் அவர்களுக்கும் என் இனிய நண்பர் அன்பாளர் அவர்களுக்கும் ஐயப்பன் அவர்களுக்கும் கோவிந்தராஜ் என்னுடைய நண்பர்கள் தனித்தனியாக நிற்க முடியாது. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஐயா அவர்களை கவிஞர் ஜெயச்சந்திரன் மூலமாகத்தான் தெரியும். அநேகமாக கவியரசர் கண்ணதாசன் விழாவிலே கவியரங்கம் நடத்த வேண்டும் என்றால் அவரிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்பேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு யாரையாவது ஒரு ஆளை ஒரு தலைமைக்கு ஒரு கவிஞரை சொல்லுங்கள் என்று அவர் கேட்பேன். அவர் சொல்வார். நாங்கள் அணுகும்போது அவருக்கு கிடைத்தால் அவங்க ஒப்பந்தம் செய்து கொள்வது. அப்படி ஒரு முறை அவர் சொன்னார். ஈரோடு தமிழன்பன் என்னுடைய ஆசான், அவரை அழையுங்கள் என்றார். நானும் என் நண்பர் முபாரக்கன் அவர்களும் ஈரோடு தமிழன்பன் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரை விழாவுக்கு அப்போது அவர் பக்கவட்டமாக சொன்னார், எனக்கும் கவிஞருக்கும் உடன்பாடு இல்லை. காரணத்தை அவரே சொன்னார். முதல்ல போனவங்க நல்லா விமர்சித்தார். மாடியில் அவர் சொன்னார், எனக்கு உடன்பாடு இல்லை போல கவிஞர் எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் பாவேந்தரோட இருக்கிற நேரத்தில் கண்ணதாசன் பாவேந்தரை பற்றி ஒரு விமர்சன கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த விமர்சன கட்டுரை அந்த பாவேந்தர் பாசனையில் இருக்கிற எல்லாருக்கும் பெரும் கோபத்தை உண்டு கொண்டது. கண்ணதாசன் அது யாரை வேணாலும் இருக்கிறார், யாரை வேணாலும் இருக்கிறார். அப்படி அவர் செய்கிறத இவர் பாவேந்தர் போய் சொல்லியிருக்காங்க. என்ன கையில் தான் அவங்க எழுதியிருக்காரு, ஆனால் மறுத்து எழுதியிருக்காங்க. அப்போ பாவேந்தர் அவர்கிட்ட சொன்னாங்க, ரெண்டாவது அவங்க பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா சினிமா சூழ்நிலைக்கு ஏற்ப பாட்டு எழுதக்கூடிய ஒரே ஒரு ஆள் அவங்க நம்மளால கற்றுட்டு போகலாம், நம்ம நல்ல தமிழை திட்டினாங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நான் அவரை பற்றி நான் பாட தயாராக இருக்கிறேன். ஆனால் தேதி இல்லை இதுதான் வச்சு சொன்னாங்க. அவர்கிட்ட இந்த படத்தை போகலாம். நான் அவருடைய 3 ரூபா படித்ததில்லை. பாவேந்தரோட நான் இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தார். அப்படி இதில் நான் இந்த சம்பவத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த இடத்துல எனக்கு. ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்ட வகையில் மிகச்சிறந்த ஆற்றலான அன்பாளர்களுக்கு அவர் எல்லா கவிதைகளும் எல்லா இதுவும் போயிருக்கும். முறைக்கு வந்தார். அந்த செஞ்சு விடுறாங்க, அனுப்பி விட்டாங்க, எல்லாரும் இருக்கு. அந்த வகையில் அது இன்ன வரைக்கும் சாகத்துக்கு ஒரு நாள் வரைக்கும் அவர் அந்த முயற்சியில் இருக்கிறார். அதில் ஓட்டு நம்ம முடிச்சுட்டோம், இன்னும் சாதிச்சுட்டோம், ஓய்வு எழுப்புன்னு அவர் எடுக்கவே இல்லை. செல்வி கவிதை இப்போ சமூகத்தில் கூட எழுதியிருக்கிறார். இயங்கிக்கிட்டே இருக்கிறார். இயங்கிக்கிட்டே ஒரு இயக்கம் நினைச்சு அவருக்கு என்னுடைய ஆன்ம அஞ்சலியை தெரிவிக்கிறேன். நன்றி. கவிஞர் மாதவகிருஷ்ணன் ஐயா